Hey guys, welcome back to our channel Get Girlified. Last time நம்ம மண்டாலா tutorial video போட்டிருந்தோம். அதை நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்ட்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம். Watch them come back. இந்த வீடியோல நம்ம ஹோட்டல் ஸ்டைல் paratha salna வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். The required ingredients are for paratha. மைதா 3 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. Ingredients for making empty salna. பட்டை 1, கிராம்பு 3, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை 1, தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 5 to 6, சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன். ஒரு வெசல்ல மைதா ஃப்ளார் எடுத்துக்கிறோம். நீங்க என்ன பிராண்ட் ஆஃப் மைதா வேணா யூஸ் பண்ணலாம். 3-4 cups ஆஃப் மைதா எடுத்துக்கிறோம். required amount of salt அதுல ஆட் பண்ணுங்க. 2 to 3 tablespoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி இப்போ அந்த ஃப்ளோரை நல்லா சாஃப்டான டவ் நீட் பண்ணிக்க போறோம். இன் பிட்வீன் required amount ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்க்குமே 3/4 டம்ளர் ஆஃப் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ நீங்க எவ்வளோ வாட்டர் ஆட் பண்றீங்களோ அவ்வளோ சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து பீட் பண்ணி அந்த டவ்வை சாஃப்டான ஒரு டவ்வை நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி டவ் நீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை 6 balls செப்பரேட் பண்ணிக்க போறோம். உங்க கிச்சன் ஒர்க் ஸ்பேஸ் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ண போற ஏரியா அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பால் டவ் எடுத்து அதை கையில அமர்த்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு சப்பாத்தி ரோலரை வச்சு அது தின் ஃபைன் ஷீட்டா ரோல் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். அதுக்கு மேல தின் ஃபைன் ஷீட்டா ரோல் பண்ணதுக்கு மேல ஆயில் அண்ட் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஹோல் ஷீட்டுக்கும் அப்ளை பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம லேயர் பை லேயரா அதை ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். ஒரு லேயர் நீங்க ஃபோல்ட் பண்ணோனே அதுல ஆயில் அண்ட் மைதா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயருக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பி அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ரிப்பீட்டடா சின்ன சின்ன லேயரா ஃபோல்ட் பண்ணிட்டே வந்துட்டு ஆயில் அண்ட் மைதா க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபைனலா ஹோல் ஷீட்டையும் ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த லென்த் இதை வந்து ஸ்பைரலா நம்ம ரோல் பண்ணிக்க போறோம். இதே ப்ராசஸை எல்லா பால்ஸ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் வாங்குற பரோட்டால பாத்தீங்கன்னா லேயர் பை லேயரா ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பரோட்டா அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். அப்புறம் நீங்க ரோல் பண்ணும்போது கிடைக்கிற டவ்வோட ஷேப்பை வந்து நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். அது வந்து இர்ரெகுலரா இருந்தாலும் ஃபைனலா நம்மளுக்கு ரவுண்டான அழகான பரோட்டா கிடைக்கும். ஸோ ஷேப் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த லேயர்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க இன்னொரு ப்ராசஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். வீடியோல பாத்தீங்கன்னா நான் நைஃப் யூஸ் பண்ணி அந்த ஷீட்டை வந்து ஸ்ட்ரைப்ஸா கட் பண்ணிருப்பேன். அந்த மாதிரியே பண்ணி நீங்க அகைன் ஃபோல்டிங்ஸ் பண்ணி அதுல ஒவ்வொரு ஃபோல்டிங்க்கும் ஆயில் அண்ட் மைதா க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். அகைன் ஸ்பைரலா உருட்டி அதை வந்து ரெஸ்ட் பண்ணிக்க போறோம். ஆல் 6 balls-யும் நான் லேயரா ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்பைரலா ரோல் பண்ணிக்கிட்டேன். இந்த டவ் இன்னும் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக 3 to 4 tablespoons ஆஃப் ஆயில் அதுல ஊத்தி போர் பண்ணிட்டு அதை 2 hours ரெஸ்ட் பண்ணிக்க போறோம். ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம சால்னா பண்ணிடலாம். வெஜ் சால்னா பண்றதுக்கு 3 to 4 types of vegetables, chilies, coriander, chopped and spices எல்லாம் எடுத்திருக்கேன். இங்க எக்ஸ்ட்ராவா நான் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன். சால்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கா கிடைக்கணுன்றதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். half a coconut, கொஞ்சம் கசகசா, சோம்பு and 5 to 6 cashews யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல 3 to 4 tablespoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சோடனே ஆனியன்ஸை போட்டுருங்க.
நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றோம் அண்ட் சில்லிஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த மிக்சர் கூட கொரியாண்டர், சில்லி பவுடர், டர்மரிக் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா 3 to 4 minutes ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் ஆட் பண்ண போறோம். 1 full glass of வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ப்ரோத் பாயில் ஆனதுக்கு அப்புறம் கடலை மாவை வந்து வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு அதை வந்து அந்த ப்ரோத்தோட ஆட் பண்ணிக்க போறோம். ஆஃப்டர் 10 minutes நான் வந்து ஆல்ரெடி குக்கர்ல ஒரு விசில் விட்டு குக் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த சால்னா கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண கடலை மாவு பேஸ்ட் தான் இதுக்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ட். ஒரு ரோட் சைடு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் உள்ள சால்னாவை நம்மளுக்கு தரும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ற ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எம்டி சால்னா ரெடி ஆயிரும். அதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நீங்க வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள் சால்னா ரெடி பண்ணிக்கலாம். 2 hours அப்புறம் அந்த டவ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டா இருக்கும். திருப்பி நம்ம கிச்சன் ஒர்க் ஸ்பேஸை கிளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு பால்ஸா எடுத்து வச்சு அது கையிலேயே அமுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பராத்தா சைஸ்க்கு கொண்டு வந்துக்க போறோம். ஸ்டவ்ல தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பராத்தாவா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்க போறோம். பராத்தா குக் ஆகுறதுக்கு 2 to 3 spoons ஆஃப் ஆயில் ரெண்டு சைடுமே விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா குக் பண்ணி எடுங்க. இதே ப்ராசஸ் எல்லா பால்ஸுக்குமே ஃபாலோ பண்ணி பராத்தா குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு கடையில சாப்பிடுற மாதிரி ஒரு லேயர் டேஸ்டி சால்னா பராத்தா ரெடி.